குழந்தையை கடத்தி 20,000 வெள்ளி பிணை தொகையாக கோரிய 3 கடத்தல்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி குழந்தையை கடத்திய மூவரும் குழந்தையின் தாயாரிடம் 20,000 வெள்ளி பிணை தொகை கோரியதை அறிந்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட மூவரையும் கைது செய்து குழந்தையையும் பத்திரமாக மீட்டனர். கடத்தலில் ஈடுபட்ட மூவரும் இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் அவர்கள் மீதான சந்தேகத்தின் பேரில் விசாரணை அக்டோபர் 24ஆம் தேதி தொடர்வதாக நீதிபதி ஃபாரா நபீனா முகமது உத்தரவிட்டார். மலேசியாவின் தேசிய மொழியான மலாய் மொழிக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விடவும் ஆங்கிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது வருத்தமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் மேல்தட்டு மக்களாக இருக்கும் தரப்பினர் தேசிய மொழியை விடவும் ஆங்கிலத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் நிலை தற்போது அதிகரித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். ஆங்கிலம் அனைத்துலக வணிக மொழியாக இருந்தாலும் தாய்மொழிக்கும் சமய மொழிக்கும் நாம் அளிக்கும் முக்கியத்துவத்தை தேசிய மொழிக்கும் வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். நேற்று அதிகாலை செராஸ் தமன் துத்தமாஸில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் 3 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட 3 காவல் அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தற்போது விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தில் 14 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விஸ்மா டிரான்சிட் கோலாலம்பூர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனியர்களில் ஒருவரான பெண் கூச்சலிட்டு மலேசியா ஒழிக என தெரிவித்தது உள்ளூர் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. தனது தவற்றை உணர்ந்த அந்த பெண் தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கோரி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். போரில் பாதிக்கப்பட்ட தங்களை அரவணைத்த மலேசியாவை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதை எண்ணி தாம் வருந்துவதாகவும் தமது இம்மாதிரியான செயலுக்கு பின் சில காரணங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் இங்கே இருந்தாலும் தன்னுடைய மகன் பாலஸ்தீனத்தில் இருப்பதால் அவர் குறித்தான எந்த ஒரு விவரமும் அறிய முடியாததால் தாம் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தனது மகனை பற்றிய கவலையால் மன அழுத்தத்தில் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் அமீனா முகமது நஃபி ஜமால் அப்துல் ரபா எனும் அந்த பெண் மனம் வருந்தி மன்னிப்பு கோரியுள்ளார். நேற்று கெடாவில் 21 வயதினருக்கு உட்பட்டவர்களுக்கான தேசிய அளவிலான கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பினாங்கு மாநில இந்தியர் திரைப்பட சங்கம் ஏற்பாட்டில் ட்ரீம் ஸ்கை ஹோம் புரொடக்ஷன் கெடா மாநில கபடி கழகம் ஆதரவில் தேசிய அளவிலான கபடி போட்டி 2024 ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் கூட்டரசு பிரதேசம் முதல் இடத்திலும் 2ஆம் நிலையில் நெகிரி செம்பிலான் மாநிலமும் 3ஆம் நிலையில் கெடா கிளந்தான் மாநிலமும் வெற்றி பெற்றனர். ஆண்களுக்கான பிரிவில் கெடா முதல் நிலையிலும் நெகிரி செம்பிலான் 2ஆம் நிலையிலும் 3ஆம் நிலையில் பினாங்கு மலாக்கா அணிகளும் வெற்றி பெற்றன. கபடி நமது பாரம்பரிய அடையாளத்தை பிரதிபலிக்கும் ஒரு வீர விளையாட்டாகவும் நமது சமூகத்தின் ஒற்றுமை, தைரியம், பொறுப்புணர்வு, மன உறுதியையும் ஒரு சேர கலந்தவையாக திகழ்கிறது என்றும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி புகழாரம் சூட்டினார். 1990ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சேர்க்கப்பட்டதன் மூலம் சர்வதேச அளவிலான கவனத்தை கபடி பெற்றது. இன்றைக்கு ப்ரோ கபடி லீக் போன்ற போட்டிகள் மூலம் இந்த விளையாட்டு உலகளாவிய நிலையில் பிரபலமடைந்து வருகிறது. மேலும் உள்ளூரில் இளைஞர்களுக்காக இம்மாதிரியான போட்டிகள் நடத்தப்படுவதை தாமும் அரசாங்கமும் ஆதரிப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முகநூல் மூலமாக பெறப்பட்ட முதலீடுகள் குறித்தான தகவலை நம்பி 4,61,900 வெள்ளி பணத்தை முதலீடு செய்த 60 வயது முதியவர் தாம் ஏமாற்றப்பட்டதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். கடந்த மே மாதம் முதல் ஜூலை மற்றும் அக்டோபர் என 3 முறை கட்டம் கட்டமாக மொத்தம் 4,61,900 வெள்ளி பணத்தை முதலீடு செய்ததாகவும் 55,246 வெள்ளி மட்டுமே வருமானமாக தாம் பெற்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மீதம் 4,06,654 வெள்ளி பணம் நிலுவையில் இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதால் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் வடக்கு ஜொகூர் மாவட்ட காவல்துறை ஆணையர் பல்பீர் சிங் மகேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஸ்ரம்பானில் உள்ள ஒரு வீட்டில் 7 வயது சிறுமி தனியாக இருந்தபோது பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 13 வயது சிறுவன் ஸ்ரம்பான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். நீதிமன்ற விசாரணையில் தன் மீதான குற்றத்தை மறுத்த அந்த சிறுவன் மேல் விசாரணையுடன் ஜாமீன் கோரியுள்ளான்.
பாதிக்கப்பட்ட சிறுமியின் சகோதரி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 7 வயது சிறுமியின் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் வழக்கை விசாரிப்பதாகவும் வழக்கின் விசாரணையை நவம்பர் 13ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார். பொது ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற போட்டியாளர்களில் சிலர் முகம் சுழிக்கும் வகையிலான ஆடைகளை அணிந்து பங்கேற்றதாக வெளிவந்த புகைப்படங்களின் அடிப்படையில் உள்ளூர் ஆடவர் ஒருவரும் 2 வெளிநாட்டினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் எம். குமார் தெரிவித்துள்ளார். மலேசியா முழுவதும் நடைபெற்று வரும் லரியான் அந்தாரா பங்சா பான் ஆசியா 2024 ஓட்டப் போட்டியில் பங்கேற்ற இவர்களால் பங்கேற்ற மற்றவர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்ட நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் கொத்தாத்துங்கியில் உள்ள தங்கும் விடுதியில் 39 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட மூவரையும் கைது செய்துள்ளதாக எம். குமார் விளக்கமளித்தார். ஆசிய அளவிலான போட்டியாக இருந்தாலும் நம் நாட்டின் சட்ட விதிக்கு உட்பட்டு இப்போட்டி நடத்தப்பட்டதால் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எம். குமார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.